ஜனகணமன என்னதான் பாடு தற்போது இந்த ஆண்டிற்கான ஜனகணமன என்னதான் பாடு தற்போது இந்த ஆண்டிற்கான உனக்கு அவ்வளவு மான ரோசம் இருந்தா அந்த ராஜ்பவனா அதுல இருந்து போயேன். நம்ம அப்பா இருக்காரு பாருங்க, ஊர் எந்த ஊரு? திருநெல்வேலிக்காரர். அல்வா அப்படியே வாயில வசமா வலுக்கி கொடுத்து கூடவே பின்னூசி வச்சு கொடுத்துட்டாரு. தானா தலையை கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறமா ஐயோ வெட்டுறானு கூத்துறானு கதற வேண்டியது, கிளம்பி போக வேண்டியது. அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆனா மானங்கட்ட பேலுக இப்படி கிடந்து குடைச்சல கொடுத்துட்டு அவமானப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? வெல்க பாரதம், ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ்நாடு, ஜெய் பாரத், இந்த மாதிரி வளர்த்திருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லல, இந்த சந்தான கடைக்குள்ள உனக்கே அவ்வளவு அதிர்ப்பு இருக்குது. ஆமா, அதேதான். எவ்வளவு அதிர்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு சேரை போட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கே அவ்வளவு அதுப்புனா சுத்தி சுத்தி ஒரு கரை வச்சு அடிக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அப்படின்னு அப்பாவை செஞ்சு விட அவ்வளவுதான் கோவத்துல கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போனதுல பிரச்சனை இல்ல. வெற்றிகரமாக 2வது வருஷமும் ஆளுநர் அவரோட உரையை படிக்காம எஸ்கேப் ஆயிட்டாரு. கிளம்பு காத்து வரட்டும் கிளம்புகள்னு அனுப்பி விட்டாங்க. அது எத்தனை தடவைங்கிற மாதிரி ஆளுநர் நிலைமை ஆகி போச்சு. அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆனா மானங்கட்ட பேலுக இப்படி கிடந்து குடைச்சல கொடுத்துட்டு அவமானப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? என்ன சொல்றது, 2 நிமிஷம் உரை ஆத்திருக்காருங்க. ஆத்தின உரை 2 நிமிஷம். இன்னைக்கு கவர்னர் உரை. போன தடவை என்ன பண்ணாரு? போன வருஷம் என்ன புடிச்சத பேசினாரு. கவர்மெண்ட் என்ன கொடுத்துச்சோ அது பத்திரமாக பார்த்துக்கொள்வோம், ஆள் நிறைய நன்றாக பார்த்துக்கொள்வோம், டீ காபி நிறைய கொடுக்கும். ஆமா, இந்த மாதிரி எல்லாம் பேசி போன தடவை வளர்த்தினாரு. கண்டன தீர்மானம் போடவும் வெளியில போயிட்டாரு. இந்த தடவை என்ன சொல்லிட்டாரு? எடுத்து உரையை வாசிக்கலாம். 2 நிமிஷம் என்ன வாசிச்சிருக்காருன்னா, வெல்க பாரதம், ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ்நாடு, ஜெய் பாரத், இந்த மாதிரி வளர்த்திருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லல, ஜெய் ஸ்ரீராம் மட்டும்தான் சொல்ல. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இருந்தா அப்படியே தமிழ்நாடு விட்டு வெளில போயிருக்க வேண்டியதான். 2 நிமிஷம் வர. அதுல முக்கியமான அவரோட கோரிக்கை என்னன்னா, நான் போன வாட்டி சொன்னேன்ல, ஏன் தேசிய கீதம் பாடல? டீல என்ன சொல்லு, சீனி போட மாட்டியா, டீல உப்பு போட மாட்டியா அப்படின்னு பொன்னாட்டி சண்டை போற மாதிரி. நான் தான் போன வாட்டியே சொன்னேன்ல, நான் உரை வாசிக்கிறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் வாசிக்கணும், பின்னாடியும் தேசிய கீதம் வாசிக்கணும். அப்பதான் ஒரு ஃப்ளோ வாசிக்க வரும். செட் ஆகாது. RSS கோட்பாடு படி அப்படி வராரு. ஆனா இது தமிழ்நாடாச்சே, எங்களுக்கு RSSக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் என்ன, நம்ம ஊர்ல எப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து வராங்க. அவருக்கு அதுதான் பிரச்சனை. அவர் என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு அந்த இடத்துல தேசிய கீதம் வாசிக்கணும். அப்பனா தான் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. போ அப்படின்னு தமிழ்நாடு அரசும், உனக்கு அவ்வளவு மான ரோசம் இருந்தா அந்த ராஜ்பவனா அதுல இருந்து போயேன். நான் அதுல அண்ணன் தண்ணி திங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சக்கரை பொங்கல் வைக்க மாட்டேன், போக வேண்டியதானே? அவ்வளவு வெக்கமான சூடு சொல்றாரு. ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கலாம். ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதான் அவமதிக்காங்கன்னு தெரியல. தானா தலையை கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறமா ஐயோ வெட்டுறானு கூத்துறானு கதற வேண்டியது, கிளம்பி போக வேண்டியது. அதாவது 2 நிமிஷம் வரை. அந்த 2 நிமிஷம் வரையும் தமிழ்நாடு அரசு கொடுத்த உரைய வாசிக்கிறது தான் மரபு. எந்த அரசு கொடுத்தாலும் அந்த மாநில கவர்னர் அதை வாசிக்கணும். ஆனா இந்த ஆளு வாசிக்காம திலலங்கடி வேலை எல்லாம் பாக்குறாரு. உடனே இங்க நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்க? துரைமுருகன் எழுந்திச்சு கண்டன தீர்மானம், ஆளுநர் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு போன தடவை போட்ட மாதிரி இந்த தடவை போட்டாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம அப்பா இருக்காரு பாருங்க, ஊர் எந்த ஊரு? திருநெல்வேலிக்காரர். அல்வா அப்படியே வாயில வசமா வலுக்கி கொடுத்து கூடவே பின்னூசி வச்சு கொடுத்துட்டாரு. அவரு இப்படி ஆளுநர் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு, இங்க உட்காந்துருக்காரு. நம்ம அப்பா இப்படி நின்னுக்கிட்டாரு. கொமட்டில் இப்படி குத்துவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு குத்து. என்ன குத்துனாரு அப்படின்னா, ஐயா நீங்க எங்களோட அந்த தீர்மான உரையை தான் நீங்க படிக்கல, அதுல வெள்ள நிவாரணத்தை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். வெள்ள நிவாரணம் இந்த மாதிரி விஷயத்துக்காக PM கேர்னு கணக்குல வராத பல லட்சம் கோடி வச்சிருக்கீங்க. அந்த பல லட்சம் கோடியில இருந்து ஒரு 50,000 கோடி கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்திருந்ததுன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுனது தப்பா சரியா? அவ்வளவுதான். RN ரவி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. செக்க சவக்க கிஸ்ஸாங்க அடிச்சாரு. அப்படியே செவந்து போகும். அடுத்ததான் ஒரு வார்த்தை போட்டாருங்க அப்பா. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அணுகுண்டு தூக்கி வாயில வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, அப்பா என்ன சொன்னாருன்னா, சாவர்கரின் கோட்சேவின் பிள்ளைகளான நீங்கள், உங்களுக்கு நாங்க எந்த வருஷம் சலைச்சவங்க இல்ல. நாங்க இந்த சந்தான கடைக்குள்ள உனக்கே அவ்வளவு அதிர்ப்பு இருக்குது. ஆமா, அதேதான். எவ்வளவு அதிர்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு சேரை போட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கே அவ்வளவு அதுப்புனா சுத்தி சுத்தி ஒரு கரை வச்சு அடிக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அப்படின்னு அப்பாவை செஞ்சு விட அவ்வளவுதான் கோவத்துல கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போனதுல பிரச்சனை இல்ல. போகும்போது அப்பா சொன்னேன், ஜனகணமன பாடலங்க பாடுவோம் இருங்கிற அப்பவும் கேட்கல. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், கிளம்பிட்டாரு. உடனே கொடுக்குறது ஜனகணமன வாசிக்கும் போது அவர் இல்ல அப்படிங்கிறது பெரிய தேசிய கீதத்துக்கு கொடுத்த அவமானம். நம்ம ஊர்ல பாருங்க, தேசிய கீதம்னு சொல்ல மாட்டாங்க, நாட்டுப்பண்ணு. நாட்டுப்பண்ணுக்கு கொடுக்குற அவமானம். இதே MK ஸ்டாலின் இவர் கிளம்பி போயிருந்தாருன்னா இந்நேரம் எப்படி குதிச்சிருப்பானுங்க. தேச விரோதி, ஆன்டி இண்டியன், பாகிஸ்தானுக்கு போ, இலங்கைக்கு போன்னு இருப்பானுங்க. இப்போ RN ரவி தேசிய கீதத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. அவர் என்னன்னு சொல்லுவீங்க?
அவரையும் தேச விரோதம் சொல்லணும், ஆனா சொல்ல மனசு மறுக்குது. அவர் எதுக்குமே லாய்க்கு இல்ல. முதல்ல ஒரு மனுஷனாலும் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆளுநரா மனுஷனா என்ன கேட்டகரியில இருக்காரு? கட்சி வேலை பாக்குறதுக்கு எதுக்கே நீ ஆளுநர் போஸ்டுக்கு வந்த? நீ கட்சி வேலை பாக்கணும் பாஜக ஆபீஸ்ல அண்ணாமலை மாதிரி பேசி அடி வாங்கணும். நீ கவர்னர் பதவியில உட்காந்து கவர்னர் பதவிக்குல கவர்னர் பதவியே வேணாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட நிலப்பாடு என்ன சொல்றாரு? அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுவோம் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த ஆளு இந்த மாதிரி பேசிட்டு 2 நிமிஷம் உரையை வாசிட்டு கவர்மெண்ட் கொடுத்த உரையும் வாசிக்காம கேட்டா அதுல என்ன சொல்றாரு? எனக்கு ஒவ்வொரு அதாவது உண்மைக்கு புறமான உனக்கு பிடிக்கல, உண்மைக்கு புறமானதா? உண்மைக்கு புறமான என்னன்னு நிரூபி, கோர்ட்ல கேஸ் போடு, வெளியில வா, எலெக்ஷன் நில்லு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்லிட்டு இருக்காரு. உண்மைக்கு புறமா அங்க என்னவோ வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. வட இந்திய வார்த்தை எல்லாம் நீ மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்தியாங்கிறது நாடு, ஒன்றியம், அப்படிதானே? அந்த ஒன்றியத்தில் தமிழ்நாடு தன்னோட சுய உரிமையோட தான் பேசும். அது பேசக்கூடாதுன்னு நீ யாரு? கரெக்ட் தானே? இல்ல உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து வாடுறத பிரச்சனை அப்படின்னா நீ நினைச்சணும், நீ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பில்ல பாஸ் பண்ணி, இல்ல நாங்க 2 நேரமும் நாங்க தேசியதான் வாசிப்போம் அப்படி வாசி. என்ன பிரச்சனை? மக்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து கூடி இருக்கிற ஒரு அவை. அந்த அவையில மக்களுக்கு தான் மதிப்பு இருக்கணும். எங்கிட்ட இருந்தோ வந்துட்டு நாகாலாந்து அடிச்சு துரத்தப்பட்ட ஒருவர் பிரதிநிதிகளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமைகளை பேசுறாங்க. ஆமா, நீ அங்க நாகாலாந்து அடிச்சு துரத்தணும், இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களோட சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பல ஏக்கர்ல ஜாலியா உனக்கு நான் என்ன கேட்கணும்? அவ்வளவு மான மரியாதை இருந்தா கிளம்பு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் மான மரியாதை இருக்கு. நான் இங்க நான் மட்டும் கிடையாது, கவர்னர் பதவி வேணாம்னு எழுதி கொடுத்து போய் வேணாம் பதவியே வேணாம். ஆமா, அதெல்லாம் செய்ய மாட்டாராம். இங்க இருந்து குறைச்சு கொடுக்கலாம். அதாவது தெரியுது தமிழ்நாடு வந்து ஒரு பிஜேபியால் ஆளப்படாத ஒரு மாநிலம். இந்த கடந்த 7-8-10 வருஷத்துல இந்த குறைச்சல் இருக்காது. ஏன்னா இருந்தது அடிமை அரசு, அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னாலும் சரி நம்ம சொன்னதான் கேட்பானுங்க அப்படின்னு. இந்த தடவை அப்படி இல்லை. பாஜக கொள்கைக்கு எதிரான திராவிட கொள்கையுடைய ஒரு கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அது எப்படி எனக்கு ஒத்துக்கும்? உடனே அனுப்பிவிட்டாங்க. கேரளால ஒருத்தர், கேரளால யாரு, அவர் அனுப்பிவிட்டு அங்க பினராயி விஜயனுக்கு குறைச்சல் கொடுக்க வேண்டியது, இங்க வந்து ஆர்.என். ரவியை கொடுத்து குறைச்சல் கொடுக்க வேண்டியது, அங்க நம்ம பஞ்சாப்லயும் ஒரு ஆளுநர் கொடுத்தாரு. அவர் உடனே என்ன பண்றாங்க? துணை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்க. உடனே குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 3 ஸ்டேட் சேர்ந்து கேஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்குது. இவங்க ரொம்ப குறைச்சல் கொடுக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களெல்லாம் தலையிடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. தெலுங்கானால நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டார்ச்சர் பண்றாங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு போலீஸ் சுத்தம் தெரியல எப்படி குறைச்சல் கொடுக்கணுங்க. ஆனாலும் தமிழ்நாடு அரசும் சரி, இந்த மக்களும் சரி, நம்ம கொள்கைக்கு தக்கன நம்ம நடக்கும் போது அதை வந்து இந்த மாதிரி குடையிறது, வெளியில போறது, இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு கவர்னருக்கு அழகே கிடையாது. என்னை கிள்ளிட்டான் முள்ளிட்டான் அழுதுட்டு போற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு கவர்னர் பதவி எனக்கும் புரியல. அது மட்டும் இல்லாம பாரியா, இந்த கவர்னர் உரையை பத்தி எடப்பாடி கிட்ட கேக்குறாங்க. எடப்பாடி கிட்ட காலம் முடிஞ்சு எடப்பாடி வர உடனே எடப்பாடி தான் தீவிரமான பாஜக எதிர்ப்பு இருக்காருல்ல, பயங்கரமா இருக்காருல்ல, எல்லாரும் பேசுறாங்க. நான் என்ன பாஜக கூட்டணியில இருக்கேன். சண்டைங்க, இப்படி ஒரு சண்டைங்க, பிரியாத சண்டை, பிரியாத சண்டை, என்னங்க இந்த மாதிரி சண்டையில நடக்குது? என்ன சண்டைன்னு கேட்டா அது ஆளுநருக்கும் அரசுக்கும் நடக்கிற சண்டைங்க, தனிப்பட்ட சண்டை. வாய்க்காதாருல உப்பு சப்பு இல்ல, கேண்டீன்ல போயிட்டு வந்தவரை பிடிச்சி, சாரி கேண்டீன்ல போயிட்டு இருந்தவரை பிடிச்சி மைக்க போட்டிருப்பாங்க போல, பொசுக்குன்னு உப்பு சப்பு இல்ல அந்த உரையில அப்படிங்காரு. அதாவது தயிர்ல எதுவும் உப்பு சப்பு இல்ல, தயிர் வடையில எதுவும் உப்பு சப்பு இல்ல போல அப்படின்னு நினைச்சு பால்ல உர போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சப்பு இல்லன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடி சாமி, இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை. இது வந்து இன்னைக்கு இந்த கவர்னர் வந்து இன்னைக்கு இதை எதிர்க்கிறாரு அப்படின்னா இவரு திமுக ஆட்சி எதிர்க்கல, மக்கள் எதிர்க்காரு. மக்களுக்கான பிரதிநிதியா தான் நீங்க அங்க போய் நிக்கீங்க. நீங்க மக்களுக்காக தான் நிக்கணும். இதுல கட்சி பாகுபடின்றி ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட இந்த குடைச்சல ஏஜென்ட நீங்க எதிர்த்துதான் ஆகணும். அவர் ஏஜென்ட் வேற. அப்புறமா உச்ச நீதிமன்றமே சொல்லுது உன் வேலையே போஸ்ட்மேன் வேலைதான், இங்க இருந்து கொடுத்தா அந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கணும். கூரியர் வேலை. இந்த சட்டசபை கூடிச்சு அப்படின்னா தீர்மானம் வாசிக்கணும். நியூஸ் ரீடர் வேலை, இதுதான் வேலை. இந்த வேலைக்கு தான் அவ்வளவு பெரிய பங்களா, அவ்வளவு பெரிய கோட்டை, அவ்வளவு பெரிய கொத்தடிமைகள். உனக்கு வந்து என்ன சொல்றது, டீ போட்டு கொடுக்கறதுக்கு என்ன, தோட்ட வேலை பாக்குறதுக்கு என்ன, ராஜ்பவன் பேர் வச்சு அதுக்கு பாதுகாப்புக்கு 400 போலீஸ் வேறெல்லாம் போட்டு வச்சு, அப்பா எனக்கே மூச்சு வாங்குது. இவ்வளவும் பண்ணா அசால்ட்டா 2 நிமிஷத்துல எந்திரிச்சு போறதுக்கா? ஏங்க நீங்க போக முடியுமா? இந்த ஆபீஸ்ல இருந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான் பேசணும், தூக்கிடுவாங்கல்ல. நிரந்தர பதவிங்கிற மாதிரி நிரந்தர எல்லாம்
எலெக்ஷன் முடியட்டும், ஆமா ஆட்சி மாறும், காட்சிகளும் நீங்க மாறும். வேற எடப்பாடி வந்து சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்பு எல்லாம் கிடையாது அவருக்கு. அண்ணாமலை எதிர்ப்பு. யாருக்கு? எடப்பாடிக்கு. எடப்பாடி அதான் நியூஸ் சேவர் பத்திரிகை நடத்தல தெரியுமா? ஆமா, நியூஸ் ஜேல பாருங்க கார்டு எப்படி போறான்னு பாத்தீங்கன்னா வீர சாவர்கரின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாராம். ஆமா ஏங்க வீர சாவர்கர் எப்பங்க போட்டாங்க? சாவர்கர்னு சொல்லுவாங்க. கருணாநிதிய கலைஞர்னு சொல்றது கலைஞர்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு கருணாநிதினு நியூஸ் கார்டு போடுவாங்க நியூஸ் ஜேக்காரங்க. ஆனா ஓகே, எதிர்கட்சிக்கார போடுறவங்க எந்த டேஸுக்கு சாவர்கரை வீர சாவர்கர் நியூஸ் கார்டு போடணும்? உன் நிலைமை என்ன? அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் என்ன? அப்போ மொத்த சங்கிகளும் ஏடிஎம்கேல குடியேறி உட்கார்ந்து இருக்குது, ஆமா ஆமா நியூஸ் ஜேலையும் உட்கார்ந்து இருக்குது. இப்போ எடப்பாடிக்கும் வந்து பிரச்சனை வந்து பாஜக எல்லாம் கிடையாது, அண்ணாமலை கொஞ்சம் ஓவரா வாய விடுறாரு, நம்மள மதிக்கிறதுல. நேத்துக்கு வந்தப்ப அவ்வளவுதான், வேற எந்த கொள்கை பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவரை நிறுத்த சொல்றாரு, நான் தான் எங்க முதலமைச்சர் எடப்பாடி சண்டை. அதுதான் கொள்கை ரீதியான முறையில, கொள்கை ரீதியில எந்த பிரச்சனை கிடையாது. ஆக நாம இன்னைக்கு வந்து அடையாளம் காணப்பட வேண்டியது யாரெல்லாம்? நியூஸ் ஜே, அப்புறமா எடப்பாடிய, அது போக ஆளுநர் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அசிங்கப்படுறது அவர் மரபா போச்சு. தமிழ்நாட்டின் மரபா போய், தமிழ்நாட்டோட மரபுல அவரோட மரபு என்னன்னா அசிங்கப்பட்டு போறது. சரியா? மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் தீர்மானிக்கட்டும் எது சரி எது தப்புன்னு. ஓகே, நன்றி, வணக்கம்.